நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட மீன் குழம்பு ரெசிபி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த குழம்புக்கு எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அயில மீன் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக மண் சட்டியில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு கூட இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு இந்த மூணையும் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா பழுத்த 2 தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே சட்டியில் தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்திடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ மசாலா சேர்த்திடலாம். தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் கரைச்சி வச்ச லெமன் சைஸ் புளி தண்ணியும் சேர்த்திடலாம். கூட 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனையும் சேர்த்திடலாம். கரண்டி வச்சு கிளறாமல் கையிலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்தா மீன் நல்லா வெந்திருக்கும். கடைசியாக தேங்காய் கொஞ்சமாக அரைச்சது சேர்த்தி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்ல மணக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.